என்னை பொறுத்தமட்டில் நான் ஆசாபாசங்களுக்கு அடிமையாகாதவர். பதவிகளை காட்டியதை மடக்க முடியாது. கோடி கோடியான பணத்தை கால் தூசியாக நினைப்பவன் தான் உங்கள் வைகோ என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் தலை நிமிர்ந்து நான் செல்கிறேன். தலை நிமிர்ந்து மேலூர் வீதியிலே வெயிலடிக்கும் வேளையிலே தலை நிமிர்ந்து சொல்லுகிறேன், நாங்கள் மாசற்றவர்கள், நாங்கள் காசற்றவர்கள். ஆனால் உயிரையும் தாரை வார்த்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய தியாக சிகரங்கள் மறுமலர்ச்சி திமுக தோழர்கள். ஆகவேதான் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நியூட்ரினோ கம்பெனியை அங்கே கொண்டு வந்து அமரப்பு அந்த நீதிபதி தமிழ்நாடு அரசினுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய ஆட்சேபனை இல்லை என்ற அறிக்கை வாங்காமல் இந்த ஆலையை திறக்க கூடாது, இது மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று ஜட்ஜ் தமிழ்வாணன் தீர்ப்பு கொடுத்தார். 3.25 வருஷம் ஆயிற்று. இந்த ஸ்டெர்லைட் நியூட்ரினோவை கொண்டு வந்தே தீர்வேன் என்று மார்பனே அடித்துக் கொண்டு சொன்னார் பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி. மிஸ்டர் நரேந்திர மோடி காசி முதல் கன்னியாகுமரி வரை, ஜலந்தர் முதல் கல்கத்தா வரை பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய இந்த நாட்டை ஆட்டி படைக்கலாம் என்ற எண்ணத்திலே இருக்கிறீர்களே, எப்படியாவது ஜனாதிபதி பதவிக்கு வந்து சட்டத்தை மாற்றி ஒரு நிரந்தர சர்வாதிகாரி ஆகிவிடலாம் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஒருவன் வைகோவுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாமல் தான் திணறுகிறீர்கள். எங்கள் மண் சுயமரியாதை மண். தந்தை பெரியாரால், பேரறிஞர் அண்ணாவால், டாக்டர் கலைஞரால் பாதுகாக்கப்பட்ட மண் என்று ஆர்வீர் சகோதரர் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே எங்களுடைய அணி தமிழகத்தை காக்கின்ற போராட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகள் காலம் பஞ்ச பிரதேசம் ஆகிவிடக்கூடாது, உங்கள் பேர பிள்ளைகள் காலம் பாலைவனம் ஆகிவிடக்கூடாது. உங்களுக்காகத்தான் இந்த போராட்டம். நான் எந்த கூட்டத்திலும் ஓட்டு கேட்டதில்லை, எந்த கூட்டத்திலும் எங்கள் மதிமுகவை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று நான் கேட்டதில்லை. எல்லா கட்சிக்காரர்களும் தான் வந்து எனக்கு சாமியை போட்டு விட்டார்களே. ஆக நான் பொது மனிதனாக, தமிழகத்தின் ஊழியக்காரனாக, தமிழகத்தின் வேலைக்காரனாக அங்கே நின்று சொன்னேன். அத்தனை மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த திட்டம் அதோடு நிறுத்தப்பட்டிருக்கின்றது. மீண்டும் தலைகாட்டலாம் என்று ஹைட்ரோ கார்பன் முயற்சிக்கிறது. அதை நடக்க விடமாட்டோம், ஒரு காலம் நடக்க விடமாட்டோம். திட்டங்கள் வைத்திருக்கிறேன். 4 நாட்களுக்கு முன்னால் வரை மாறுநாடுக்கோ பூமிநாதனுக்கோ இந்த திட்டம் தெரியாது. நான் மனசுக்குள்ளேயே வைத்திருந்து சொன்னேன், அங்கே ஒரு வேலூரில் பெரிய போராட்டம் நடத்த வேண்டும் என்று. உடனே சரி என்று சொல்லி 48 மணி நேரத்துக்குள்ளாக இதை கொடிக்காடுகளாக்கி பெரிய பெரிய பேனர்களை வைத்து வருவோரையெல்லாம் இதிலே கலந்து கொள்ள செய்து தமிழகத்தை காப்போம், நம்முடைய பொன்னாடாகிய தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் காப்போம். அப்படி காப்பதற்கு உங்களிலே ஒருவராக, உங்கள் சார்பாக, உங்கள் பிரதிநிதியாக, உங்கள் சேவகனாக கலிங்கப்பட்டியிலே பிறந்த வைகோ இருப்பார் என்பதை